ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியோட பேர் என்ன அப்படின்னா ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் கிரேவி. அது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல தேவையான பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேங்க. காரம் இது கம்மியாக தான் இருந்தது, அதனால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. இது கூடவே 6 முந்திரி பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, அது கூடவே ஒரு 10 போல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சிக்கனை மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூடவே தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிர் சிக்கன் நல்லா வேகிறதுக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் மட்டும்தான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேங்க. தயிர், மிளகாய்த்தூள், சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை இதை கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஊறும்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு அது கூடவே சார்ந்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெசிபியை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கடல்பாசி, பிரியாணி இலை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சுங்க. இதை மூடி போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுக்கிடுவோம். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரமே இது நல்லா தண்ணி வற்றட்டுங்க. இது நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க. சூடான சுவையான ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.